நேற்று இன்று நாளை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1/5/2024 சித்திரை 18ஆம் தேதி அன்று வாக்கியப்படி மாலை 5:21 திருக்கணிதப்படி மதியம் 1:20 குருவானவர் கிருத்திகை 1வது நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை 2வது நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குபேர பயிற்சி ஆகிறார். குபேர யோகம் தருகின்ற இந்த குரு பயிற்சியானது பல ராசிகளுக்கும் பலவிதமான பலன்களை தர இருக்கின்றது. அந்த வகையில் ஜாக்பாட் அடிக்கின்ற ஒரு 5 ராசிகளை தனித்தனியாக பார்க்கலாம். அந்த ஜாக்பாட் அடிக்கின்ற 5 ராசிகளில் மேஷம், குருவானவர் 2வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகம், குருவானவர் 11வது இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசிக்கு இதுவரை 8வது இடத்தில் இருந்த குரு பகவான் 9வது இடத்திற்கு பயிற்சியாகிறார். தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். மகர ராசிக்கு குருவானவர் 5வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக குரு ஆனவர் சுப கிரகங்களில் முதன்மையானவர். தன்னுடைய பலாபலன்களில் எந்த விதத்திலும் கெடுபலன்களை தராதவர். அப்போ குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, குரு பகவான் கெடுபலன்களை தராவிட்டாலும் நல்ல பலன்களை தராமல் சில ராசிகளுக்கு விட்டு விடுவார். அதே நேரத்தில் நம்ம குரு பயிற்சியை பார்க்குற இந்த நேரத்தில் குரு பயிற்சியோட பலன்களை விட வருட கிரகங்களான சனி, ராகு, கேது அவர்களுடைய சஞ்சாரமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடைபெறுகின்ற அல்லது சஞ்சாரம் செய்கின்ற கிரகங்களை பொறுத்தும் அவர்களுடைய தசாபுக்தி பலன்களை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். பொதுவாக இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் என்பதை பொறுத்து பலன்களை தர இருக்கின்றோம். குரு தான் இருக்கின்ற இடத்தை விட மிக முக்கியமாக தான் பார்க்கின்ற 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார். அதே போல குரு தனித்து குருவாக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இணைந்து இருக்கின்ற போது பலன்களை அதிகமாக தருவார். அதே போல இணைந்து இருக்கின்ற போது அவருடைய பார்வை பலமும் பலம் பெறும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், குறிப்பாக அந்த ஜாக்பாட் ராசிகளான மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த ராசிக்காரர்கள் எந்த விதமான பலன்களை அதிகமாக பெறப்போகிறார்கள், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. அன்பிற்கினிய மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசிக்கு 2வது இடத்திற்கு சென்று சஞ்சாரம் செய்ய போகின்றார். மேஷ ராசியை பொறுத்தவரை 2 விதமான பலன்கள் அதிகரிக்கும். ஒன்று,
குரு பகவான் 2வது வீட்டுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு செல்லுகின்ற ஒரு நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கப் போகிறார். 2வது, இதுவரை ஜென்ம ராசியில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 2க்கு செல்வதால் உடல் நலம் நல்ல முன்னேற்றம் அடையும். பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் கடந்த வருடம் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தபோது பண வருமானத்திற்கு எந்த குறைவும் இருந்திருக்காது. ஆனாலும் செலவும் கூடவே அதிகரித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது இடத்தை என்று சொல்லுகின்ற தனஸ்தானம் குருவுக்கு மிக அற்புதமான ஒரு இடம், மிகச்சிறந்த பலன்களை தருகின்ற இடம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பண வரவு உங்களுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் எதிர்பாராத பண வரவு கூட வரலாம். இதுவரை உங்களுடைய வரவுக்கு மிக அருகில் துரத்தி கொண்டிருந்த செலவுகளை மிக வேகமாக முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். செலவு ரொம்ப பின்தங்கிடும். சேமிப்பு ஓரளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த 2வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது மேஷ ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடமாக திருமணத்திற்காக பொண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ அலைந்து கொண்டிருந்தால் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் அல்லது வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு வருடமாக மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு நிவாரணமாக போகின்றது. 2வது வீட்டுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது மனசில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறதுனால மனசில் கொஞ்சம் பயமும் இருந்திருக்கும். ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரம் செய்த காரணத்தினால் அந்த பயம் நீங்கி ஒரு விதமான தெளிவு பிறக்கும், நிம்மதி பிறக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் உங்கள் கண்ணுக்கே தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தால் அந்த வேலை மிக எளிதாக இப்போது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில், வியாபாரம் போன்ற சுய முயற்சிகளில் சம்பாதித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஜாக்பாட் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பண வரவு அதிகரிக்கின்ற காலம். பணம் கையில் அதிகமாக புரளும் போதே நமக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கின்ற ஒரு தெம்பும் மனசில் இருக்கும். ஆகவே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பல விதங்களில் நன்மைகளை தரப்போகின்றார். குறிப்பாக சொல்லணுன்னா, குரு பகவான் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால 6வது வீடம் ருண ருத்ர ரோகஸ்தானம். அந்த இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. கடனை மிக எளிதாக கட்டுகின்ற, தவணைகளை தவறாமல் கட்டுகின்ற ஒரு சூழ்நிலை பிறக்கும். ஏன்னா இப்போல்லாம் கடன் வாங்காமல் யாருமே தொழிலோ அல்லது வீடோ வாங்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அதனால் வாங்கிய கடனை சரியாக கட்டினாலே மனசில் ஒரு பெரிய பாரம் குறைஞ்சிரும். அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே ஜென்ம ராசியில் உங்களுக்கு நோய்களை அதிகமாக தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு நோயிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். 6வது வீட்டை பார்க்கறதுனால நோய் ஸ்தானம், ரோகஸ்தானம், நோயிலேருந்து விடுபடுகின்ற ஒரு நல்ல சந்தோஷமான, ஆரோக்கியமான, தெம்பாக உழைக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே எதிரிகளை வெல்லலாம். கடன் வாங்கி சொத்து சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கடன் வாங்கி சில பேர் வாகனம் கூட வாங்குவாங்க. இது வரைக்கும் நம்ம 2 வீலரில் போயிட்டு இருந்தோம், இனிமேல் 4 வீலரில் போகிறதுக்கான ஒரு மேன்மை ஏற்படும். அதுக்கு அடுத்தது 8வது வீடு
8வது வீடும் அவமானங்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி உங்களை விமர்சனம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை பிறக்கும். இதுவரைக்கும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருந்தவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு பலம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய திறமை அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மனசில் தெம்பு பிறக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை தானாகவே உருவாகும். மேலும் சில பேருக்கு அரசாங்கத்திலேருந்து ஏதாவது வெகுமதியோ அல்லது பாராட்டு பத்திரங்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை மெச்சி உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை தருகின்ற அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கின்றவர்களுக்கும் அவர்களுடைய தொழிலை விஸ்தீரணம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் பிறக்கும். குறிப்பாக விவசாயிகள் சிறப்பாக இருக்கிற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி 2வது வீடுங்கிறதுனால கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது ஆப்ரேஷன் மூலமாகவோ அல்லது சிகிச்சை மூலமாகவோ சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அடுத்தது 10வது வீடு ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில், வியாபாரம், வேலை எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்கும், மேன்மை இருக்கும், வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்ற சூழ்நிலை தானே. அதனால் சந்தோஷம் இருக்கும்போது பதற்றப்படாமல் நம்ம செய்கின்ற எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும். அதனால் இந்த குருவோட பார்வை 6, 8, 10க்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை, சில பேர் வெளிநாட்டில் வேலை வேணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வேலை மிக எளிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மேஷ ராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயமாக இந்த ஒரு வருடத்தில் நடக்கும். அதற்கான தீவிரமான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே மேஷ ராசியை பொறுத்தவரை ஜாக்பாட் ராசிகள் 5ன்னு பார்த்தோம். மேஷ ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இதில் முதன்மை பெறுகின்ற ராசியாக மேஷ ராசி திகழும். மேஷ ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் மேஷராசி என்பர்கள் மிக அற்புதமான பலன்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுகின்ற அல்லது புத்திசாலித்தனமாக சொத்து சேர்க்கின்ற விஷயங்களை பார்க்கணும். சேமிப்பை அதிகரிக்கணும். எதிர்கால திட்டத்திற்காக பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்ற ஒரு பட்ஜெட்டை போடணும். ஆகவே நல்ல பண வரவிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் அற்புதமான பலன்களை பெறப்போகிறால். மனம் முழுக்க சந்தோஷம் பிறக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் நடைபெறும். பாரம்பரியமிக்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும். எதிர்பாராத பண வரவுண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.